இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதை குறித்து அந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். நல்ல காரியங்களை செய்வதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு மனமாக இருக்கிறதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேலையிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். இப்போ ஜெபம் பண்ணுங்கள் என்று நமக்கு தெரியும், நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். அப்போ ஜெபம் பண்ணுவதிலே நாம் என்ன ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? அப்போ இது நீதிமொழிகள் 28:9 என்ன சொல்லியிருக்குன்னா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்கிறாரு. நாம் வேதத்தை நேசிக்காதபடி, சத்தியத்தை அறியாதபடி நாம் செய்கிற ஜெபமும் அருவருப்பானது. அப்போ நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடந்து நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ சங்கீதக்காரனை தாவீது 109 சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நாம் நன்மை செய்யாதபடி தீமை செய்து, சிநேகிதத்திற்கு பதிலாக பகையை செய்து, அதாவது 109 சங்கீதம் 109 2 முதல் 6 பார்க்கும் பொழுது, தீமை செய்கிறவர்களாய், அதே மாதிரி கள்ள நாவினால் பேசுகிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது, அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளி ஆக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவது என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அவனுடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது அவனுடைய ஜெபம் பாவமாக கடவது அப்படிங்கிறார். அப்போ நம்ம குற்றம் செய்து தீமை செய்து, ஒருவனுக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செய்து, அவன் நேசிக்கிறதுக்கு பதிலாக பகைத்து, அந்த கள்ள நாவோடு பொய்யான நாவோடு நாம் காணப்பட்டு நாம் ஜெபித்தோமானால் அந்த ஜெபம் பாவமாக கடவுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா முதல்ல நம்மகிட்ட என்ன இருக்கணும்? நம்ம 2 நாளாகம புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்னுடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும், தன்னை தாழ்த்தணும், அவருடைய முகத்தை தேடணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அதை கேட்டு அவங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்றாரு. அப்போ தாழ்மை வேணும், கண்டிப்பா தாழ்மை வேணும், விசுவாசம் வேணும், பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பணும். இந்த தாழ்மை ஜெபத்தை தான் ஆண்டவரும் சொல்றாரு. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க இடத்துல பெருமை காணப்படக்கூடாது. எப்படி ஜெபிக்கணும், எந்த இடத்துல ஜெபிக்கணும்னு எல்லாம் இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷத்துல நமக்கு கற்று தந்திருக்கிறாரு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அதே மாதிரி தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று. அப்போ ஜெபிக்க வேண்டிய முறையாவதுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த பரிசேயர்களை போல நீங்க தெருக்களிலும் வீதிகளிலும் நின்று நீங்க ஜெபிக்க வேண்டாம், நீங்க அந்தரங்கத்துல உங்க அறையை பூட்டிட்டு நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஜெபிக்கும் பொழுதும் அந்த பரிசேயர்கள் வேதபாரகர் ஜெபிக்கிறது போல நீண்ட ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க. உங்க அப்பாவை அஞ்ஞானிகளை போல நீங்க ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் ஜெபம் பண்றதுக்கு ஒரு வழிமுறைன்னு சொல்லி கொடுக்காரு. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லி பிதாவை ஸ்தோத்தரித்து, இயேசுவை ஸ்தோத்தரித்து, இப்படி என்னோட பாவங்களை அறிக்கைட்டு என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறது போல நாங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனை காத்துக்கொள்ளும் என்று நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அப்போ தாழ்மை உள்ள ஜெபத்தை தேவன் விரும்புகிறார். இதை தான் நமக்கு ஒரு ஓமையாக ஆண்டவர் சொன்னார். ஆயக்காரன் பரிசேயன் 2 பேர் ஜெபம் பண்ண போகும்போது அந்த பரிசேயன் அவனுக்குண்டான தன்னை உயர்த்தினான். இந்த ஆயக்காரனை போல நான் பாவி கிடையாது, பரிகாரரை போல நான் பாவி கிடையாது, நான் பெரிய தசம பாகம் கொடுக்கிறேன், நான் வாரத்துக்கு 2 முறை நான் உபவாசிக்கிறேன் என்று தன்னுடைய காரியங்களையே குறித்து அவன் பெருமையா பேசினான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆனா அந்த ஆயக்காரன் தன்னை முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்க துணியாமல் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு ஜெபம் பண்ணான். அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் என்று பார்க்கிறோம்.
அப்போ ஆண்டவர் தாழ்மையாய் நம்ம தாழ்த்தணும், அந்த ஜெபத்துல நம்ம தாழ்த்தணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் சொல்லியிருக்கிறார். நம்ம மற்றவங்க பார்க்கும்படியா வெளியில இருந்து ஜெபம் பண்ணக்கூடாது, நீண்ட ஜெபம் பண்ணக்கூடாது, இந்த பரிசெயனை போல நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. தான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ விசுவாசத்தோடு நம்முடைய ஜெபத்துல விசுவாசத்துல நீங்க எதை கேட்கிறீர்களோ அதுல குமாரன் மகிமைப்படும்படி நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்கள் ஜெபத்துல எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்ம அதை என்ன செய்ய முடியும், நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு யாரு பேர்லயாவது குறை இருந்துச்சுன்னா, உன் சகோதரர் பேர்லயாவது குறை இருந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு மன்னிக்கும் பொழுதுதான் நம் ஜெபம் கேட்கப்படும். மார்க் 11:25 ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு மன்னிப்பது போல அந்த குறையை நீங்க அவங்களுக்கு மன்னிங்க. அப்போ மன்னிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய பாவத்துக்காகவோ நம்முடைய ரட்சிப்புக்காகவோ நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து நமக்கு பதில் தருவார். பிரியமானவர்களே, அப்போ ஜெபிப்பதிலும் நான் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நான் தாழ்மையோடு நான் ஜெபிக்கிறேனா, என்னிடத்துல விசுவாசம் காணப்படுகிறதா, நான் ஜெபிக்கும் பொழுது யார் மேலேயாவது எனக்கு குறை இருக்கா, நான் அவர்களை மன்னிக்கிறேன், ஆண்டவரே நீரும் என் குற்றங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் பாவங்களை பாராதிரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். அதான் நாம் ஜெபத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆனா ஜெபிக்கணும், இடைவிடாமல் நாம ஜெபிக்கணும், நற்கிரியைகளையும் நம்ம செய்யணும். முதல்ல பார்த்ததுபடி வேதம் வாசிக்காம நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா அது அருவருப்பானது அப்படின்னு இருக்கு. ஒருவன் வேதத்தை கேளாதபடி செவியை விலக்கி அவன் பண்ணுகிற ஜெபம் அருவருப்பானது அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த கொர்நேலியுங்கிற ஒரு மனுஷனை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அவன் நல்ல நற்காரியங்களையும் தர்மங்களையும் செய்கிற ஒரு மனுஷன், ஆனா நல்ல ஒரு ஜெபம் பண்ணுகிற மனுஷன். அதுதான் அவருடைய தேவனுடைய சந்நிதியில எட்டியது என்று பார்க்கிறோம். பேதுரு மூலமாக அவனுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும்படியான கிருபையை ஆண்டவர் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன்னா அவன் பெரிய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தான். நீ செய்த தான தர்மங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சந்நிதியிலே எட்டினது. அதனால உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்னார். அதனால பிரியமானவர்களே, நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நம்ம சங்கீதத்துல பார்த்தது போல அந்த மாதிரி இருந்து நாம் ஜெபிச்சோம்னா கசப்புகளையும் வெறுப்புகளையும் மன்னிக்க முடியாத சுவாபங்களையும் கபடத்தையும் பொய்யையும் நாம் வைத்துட்டு நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. அதே போல நம் ஒருவர் குற்றங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண வேண்டும் என்று யாக்கோபு எழுதின நிருபத்திலே நாம பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்கள் மாறும்படியாய் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் நீங்க அறிக்கையிட்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த யாக்கோபு எழுதின நிருபத்துல. பிரியமானவர்களே, நாம் ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னித்து ஒருவருடைய குற்றங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவாகி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு தேவனிடத்திலே ஒப்புரவாகி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபம் நிச்சயமாக நாம் கேட்கப்படும். அதான் சொல்லிருக்க, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஜாக்கிரதையா இருங்கள். எந்த விதத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, உயர்த்தக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி விசுவாச குறைச்சலா இருக்கக்கூடாது. நம்மிடத்துல பாவம் காணப்படக்கூடாது. யாரையும் மன்னிக்க முடியாத சாபங்கள் காணப்படும். இதெல்லாம் நம் மனதில் இருத்தி நம்மை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி விசுவாசத்தோடு பாவரிக்கை செய்து மற்றவர்களை மன்னித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்நாள் வரைக்கும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஜெபிக்க கட்டி தந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளில் ஜெபத்தில் நாங்கள் எப்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் எங்களிடத்தில் என்ன சுவாபங்கள் காணப்பட வேண்டும் என்று உடைய வார்த்தையினால் நீர் கற்றுத்தந்தீர் ஆண்டவரே. அதை நாங்கள் கடைபிடிக்க உடைய பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களில் தாழ்மையும் பொறுமையும் மற்றவர்களை மன்னிக்கிற சுவாபமும் குற்றங்களை அறிக்கையிட்டு பொறுத்து கொள்ளுகிற சுவாபமும் ஆண்டவரே விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற சுவாபமும் எங்களில் காணப்பட கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். தாழ்மையோடு உம்முடைய முகத்தை தேடவும் அப்பா நாங்கள் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டவர்களாய் செல்லவும்
கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.